ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 12த்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம கனிஸ்ட்ரீனா லாஜிக்ஸ்ல யாராச்சும் கனிஸ்ட்ரீனா லாஜிக்ஸ் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, புதுசா ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்ல ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா கனிஸ்ட்ரீனா லாஜிக் ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூடோட ஃபுல் கோர்ஸ் இருக்கும். இங்கிலீஷ், ரீசனிங் சொல்லிட்டு எல்லாமே ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது ஈஸியான வேலேருந்து எல்லாமே இருக்கு. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆப்ல இருக்கிற எல்லாமே கவரேஜஸ் ஆகும். இந்த எலைட் பாஸோட இந்த KR35 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூப்பன் கோட் மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இந்த KR35 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து லெஸ் ஆகும். சரிங்களா? இதில் எலைட் பாஸில் சப்போஸ் இல்லை நான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா CA15ன்ற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? கனிஸ்ட்ரீனா லாஜிக்ஸ் ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புமே வந்து நம்ம கனிஸ்ட்ரீனா லாஜிக்ஸில் இருக்குது. சரிங்களா? டெலகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் மாதிரி இனிமேல் வந்து டெலகிராம் சேனல்லையுமே வந்து வரும். சரிங்களா? மறக்காம அதையும் அட்டெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் போர்ட்டல் வாஸ் relaunched by Quality Council of India on World Accreditation Day 2025. சரிங்களா? எந்த போர்ட்டல் வந்து ரீலான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாராலன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. சரிங்களா? என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அக்ரிடேஷன் டே 2025. எந்த போர்ட்டல்னு பார்த்தீங்கன்னா NABL போர்ட்டல். இந்த போர்ட்டலில் தான் வந்து ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் அக்ரிடேஷனல் டே அண்ட் QCI தான் சொன்ன குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்த வேர்ல்ட் அக்ரிடேஷனல் டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9th ஜூன் 2025 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பை குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இதனுடைய தீம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிடேஷன் எம்பவரிங் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், SME, அந்த சிறுதொழில் செய்வாங்க பார்த்தீங்களா? சிறுதொழில் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை வந்து அக்ரிடேஷன் அதாவது எம்பவர் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது. சரிங்களா? QCI வந்து ரீலான்ச் NABL போர்ட்டல் லான்ச்டு த குணவட்டாஸ் சம்பரன் இனிஷியேட்டிவ் டு இம்ப்ரூவ். எதுக்கோசரம்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அக்ரிடேஷன் ஆக்சஸ் ஃபார் MSME. MSMEனா உங்களுக்கே தெரியும், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்கள வந்து முன்னேற்றும் விதமாக வந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா? அக்ரிடேஷன்ன்றது வந்து a formal recognition that a body meets quality standards in testing, inspection and certification. இதில் வந்து குவாலிட்டினா என்ன, ஒரு தரமாக கொடுக்கறது. சரிங்களா? அதை வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து குவாலிட்டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த அக்ரிடேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இம்ப்ரூவ் த குவாலிட்டி இன் செக்டார்ஸ். எந்தெந்த செக்டார்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஃபுட். இதில் வந்து அதனுடைய குவாலிட்டி தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் இந்த அக்ரிடேஷன் யூஸ் ஆகுது. இட் இம்ப்ரூவ்ஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் பூஸ்ட் குளோபல் காம்படிட்டிவ்னஸ். சரிங்களா? இப்போ QCIனா என்ன, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. சரிங்களா? முன்ன அக்ரிடேஷன் பார்த்தீங்க. QCI வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997. இது ஒரு அட்டானமஸ் பாடி அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதுக்கு அண்டரில் வந்து இது ஒர்க் ஆகுது. பட் ஆனால் வந்து இது ஒரு அட்டானமஸ் பாடி. அட்டானமஸ்னா தனித்து இயங்கக்கூடிய ஒரு பாடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனித்தா இயங்கக்கூடிய ஒரு குவாலிட்டி கவுன்சில். ஓகேங்களா? இதனுடைய சேர்பர்சன் வந்து அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர் பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி ரெக்கமெண்டேஷனை பொறுத்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? QCI இஸ் mandate to develop and manage the national accreditation structure. இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த QCIயோட வேலை. ப்ளஸ் இதனுடைய மேலே பார்த்து பார்த்தீங்களா ஹெல்த், எஜுகேஷனல், குவாலிட்டி இதை வந்து ப்ரொமோஷன் அதாவது அதிகப்படுத்தணும், ப்ரொமோட் பண்ணுறக்கூடிய செக்டார் தான் QCI. இட் ஆப்ரேட்ஸ் 2 key accreditation boards. 2 போர்டு இருக்குது. சரிங்களா? ஒன்று NABCB, இன்னொன்று NABL. NABLக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரிடியேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிபிரேஷன் லெபார்டரிஸ். NABCBக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரிடியேஷன் போர்ட் ஃபார் சர்டிஃபிகேஷன் பாடிஸ். ஓகேங்களா? ஏன் இவ்வளோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் டைரெக்டாகவும் இருக்கும், ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியும். அது சரிங்களா? செகண்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா in June 2025 which state cabinet has recently approved an ordinance to regulate the fee structure in private schools with penalties up to 10 lakh. ஓகேங்களா? எந்த ஸ்டேட்டோட கேபினெட் வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டினன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை.
சரிங்களா? எந்த ஸ்டேட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி, டெல்லியோட கேபினெட் தான். Delhi cabinet has approved the ordinance to regulate the fee structure in private school. பிரைவேட் ஸ்கூல்ல நமக்கே தெரியும் அதிகமான ஃபீஸ் இருக்கும் சரிங்களா? அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஒரு ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. empowering the government to act against the arbitrary fees hikes. ஃபீஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ரெகுலேட் பண்றதுக்கோசரம் டெல்லி கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. The ordinance is based on proposed Delhi school education transparency in fixation and regulation of fees. அதோட பில் வந்து ஃபீஸ் பில் 2025 ஓகே டெல்லி ஸ்கூல் எஜுகேஷன் பில் 2025 சரிங்களா? அந்த ஆர்டினன்ஸ்க்கு பேரு சரிங்களா? it empowers the government to impose fines எவ்வளவு வரையும் பாத்தீங்கன்னா 10 lakh வரையும் up to 10 lakh and withdraw fees revision rights from erring schools. Okay, schools found overcharging must refund the excess within 20 working days குள்ள எவ்வளவு எக்ஸஸா வாங்கியிருந்தாங்கன்னா அது within 20 working days குள்ள உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபைன் வந்து எஸ்கலேட் ஆகும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா? பெனால்டி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 1 to 5 lakh ஃபார் ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்றாங்கன்னா 1 to 5 lakh வரையும். சப்போஸ் அதே தப்பை மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னா 2 to 10 lakh வரையும் வந்து உங்களுக்கு பெனால்டி வரும். பெனால்டி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா? ரிப்பீட்டட் வயலேட்டர் சப்போஸ் திருப்பி வயலேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார் அதாவது விச் மீன்ஸ் அவங்கள வந்து தடை செஞ்சிருவாங்க சரிங்களா? ஹோல்டிங் போஸ்ட் இன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த ஆர்டினன்ஸோட எய்ம் என்ன முக்கியமான கோல் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் டு பேலன்ஸ் பிரைவேட் ஸ்கூல் அட்டானமி அண்ட் பேரண்ட்ஸ் ரைட்ஸ் என்ஷூரிங் அஃபோர்டபுள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எஜுகேஷன். அதாவது வெளிப்படைத்தன்மையா இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து காமிக்கணுன்றதுக்கோசரம் இதனுடைய முழுமுத எய்மா இருக்கு சரிங்களா? இட் ப்ரொபோசஸ் அ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் 3 tier ரெகுலேட்டரி கமிட்டிஸ் அட் ஸ்கூல் லெவல், இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட், இன்னொன்று வந்து ரிவிஷன் லெவல்ஸ் வித் த ரிவிஷன் கமிட்டி ஆஸ் த அபெக்ஸ் அத்தாரிட்டியோட இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா which union territory has recently become the 29th legislature to join the national e-vidhan application NEVA. ஓகே, நேஷனல் e-vidhan applicationல வந்து எந்த யூனியன் டெரிட்டரிஸ் வந்து ரீசன்ட்லி 29th லெஜிஸ்லேச்சரா வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, புதுச்சேரி தான் வந்து இதுக்கான ஆன்சர். புதுச்சேரி has become the 29th legislature. அப்போ 28th என்னன்னு கேட்டிங்கன்னா டெல்லி. 28th லெஜிஸ்லேச்சர் வந்து அதாவது இம்ப்ளிமெண்ட் நேவான்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து டு ஜாயின் நேஷனல் e-vidhan அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணது சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர் டு இம்ப்ளிமெண்ட் நேவா வாஸ் த நாகாலாந்து லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது சரிங்களா? எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2022ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2022ல நாகாலாந்து. ஓகே, 29th வந்து பாண்டிச்சேரி, புதுச்சேரி சாரி. ஓகே, புதுச்சேரி. 28th யாருக்கு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. The goal of NEVA is 100% certainly funded project by எந்த மினிஸ்ட்ரி அண்டர்ல இந்த நேவா ப்ராஜெக்ட் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் அண்டர்ல இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. இதனுடைய மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பேப்பர்லெஸ் அண்ட் டிஜிட்டல் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். இந்த லெஜிஸ்லேச்சர்ல வந்து பேப்பர்லெஸ்ஸாகவும் டிஜிட்டலாக கொண்டு வரதுக்கு தான் இதனுடைய மெயின் கோல். இது நேவான்றது நேஷனல் e-vidhan அப்ளிகேஷன். லெஜிஸ்லேச்சர் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பேப்பர்ல எழுதாம பேப்பர்லெஸ்ஸாகவும் இன்னொன்று வந்து டிஜிட்டல் மூலயமா மாற்றுறதுக்கு தான் இதனுடைய மெயின் கோலாக இருக்கு. நேவா இஸ் a பார்ட் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமோட ஒரு பார்ட் தான் இந்த நேவா பார்ட் சரிங்களா? இதனுடைய விஷன் பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் அப்ளிகேஷன்றது தான் வந்து இதனுடைய முழுமுதல் ஒரு முக்கியத்துவமா இருக்கு சரிங்களா? டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் அண்டர்ல வந்து இது வருது சரிங்களா? நேவா இஸ் ஹோஸ்டட் ஆன் மெக்ராஜ் 2.0. த கிளவுட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். டாக்டர் எல் முருகன் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அண்ட் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் தான் இவர் இனாகிரேட்டட் பண்ணார். எங்க புதுச்சேரியில வந்து இனாகிரேட்டட் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எல் முருகன். இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அண்ட் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ்க்கான ஒரு யூனியன் மினிஸ்டரை தான் வந்து இதை வந்து இனாகிரேட் பண்ணது. இனாகிரேட் ஃபங்க்ஷன் நடந்தது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th June 2025 புதுச்சேரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பிரிமிசஸ் தான் நடந்துச்சு சரிங்களா? இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றது இருக்கு. லெப்டினன்ட் கவர்னர் அப்புறம் சீஃப் மினிஸ்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. என் ரங்கசாமி அண்ட் என் ஆர் செல்வம்.
அதோடைய ஸ்பீக்கர் லெஜிஸ்லேச்சரோட ஸ்பீக்கரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த நேவா அலோ ஆக்சஸ் டு லெஜிஸ்லேட்டிவ் டாக்குமெண்ட் த்ரூ போத் மொபைல் ஆப்ஸ்லையும் ப்ளஸ் வெப்சைட் ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோட மெயின் நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ரீப்ளேசிங் த பேப்பர் பேஸ்டு ப்ராசஸ், பேப்பரில் எழுதி அதில் மூலிமா பண்ணுறது இல்லாமல் பேப்பர்லெஸ்ஸாக கொண்டு போகிறது தான் வந்து இதனுடைய நேவாவோட ஒரு முழு எய்மாக இருக்குது சரிங்களா. பேப்பர்லெஸ் ப்ளஸ் டிஜிட்டல் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம். நிக்கோலஸ் பூரன் who has recently announced his retirement from all formats of international cricket represented by which is கிரிக்கெட் டீம் சேர்ந்தவர் தான் நிக்கோலஸ் பூரன் கேட்குறாங்க. இவர் வந்து நிக்கோலஸ் பூரன்றது வந்து வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவர் சரிங்களா. ரீசெண்ட் ரிட்டையர்மெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நிக்கோலஸ் பூரன் வந்து வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவர் சரிங்களா. ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். சப்போஸ் இதுக்கு முன்னாடி யார் ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க நமக்கே தெரியும். ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் சரிங்களா. May 7, 2025. விராட் கோலி ரிட்டையர்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட் 5 days ஆஃப்டர் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆன அடுத்த 5 நாளில் வந்து விராட் கோலி வந்து ரிட்டையர் ஆகிற இதில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சரிங்களா. கிளென் மேக்ஸ்வெல் ரிட்டையர்ட் ஃப்ரம் ODI கிரிக்கெட் டு ஃபோக்கஸ் ஆன் T20 வேர்ல்டு கப் 2026. ஓகே, கிளென் மேக்ஸ்வெல் வந்து ODI கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து மேக்ஸிமமான ஃபோக்கஸ் கொடுத்துருக்காரு சரிங்களா. 2026ல் T20 வேர்ல்டு கப் எங்கே நடக்குது? ஹெல்ட் இன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா சரிங்களா. சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் ஹென்ரிச் கிளாசன் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஒயிட் பால் ஃபார்மேட்ஸ். கிளாசன் ஹஸ் ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட் இயர்லியர். யார் யார் வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க எந்த மேட்ச்சில், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டா ஓடிஐயா T20யா எதுலேருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்கன்னு சொல்லி தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது சரிங்களா. விராட் கோலி மேட் இஸ் டெஸ்ட் டிபுட் ஆன் June 2011. நிக்கோலஸ் பூரன் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, ரிட்டையர்ட் ஃப்ரம் ஆல் ஃபார்மேட்ஸ். எந்த ஏஜில் அவர் ரிட்டையர் ஆயிரு? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் சரிங்களா. ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா 29 ஏஜில். பூரன் வந்து எதை பிளே பண்ணியிருக்காரு, எந்த டீமுக்கோசரம்னா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம். பூரன் பிளேட் எத்தனை மேட்ச்னா 61 ODI மேட்சும் 106 T20 மேட்சும் பிளே பண்ணியிருக்காரு சரிங்களா. அவர் தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் வெஸ்ட் இண்டீஸ் இன் T20s. ஓகே, எவ்வளோ ரன் பார்த்தீங்கன்னா 2275 ரன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு சரிங்களா. வெஸ்ட் இண்டீஸ் ஃபெயில் டு குவாலிஃபை 2023 ODI கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 1975 இருந்து சரிங்களா. அடுத்த கொஸ்டின். Who has been appointed as the global tourism ambassador for the Maldives in June 2025 வந்து குளோபல் டூரிசம் அம்பாசிடரா மால்டீவ்ஸ்க்கு வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்ரினா கைஃப் சரிங்களா. கேட்ரினா கைஃப் தான் வந்து குளோபல் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் மால்தீவ்ஸ். என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா June 10, 2025. திஸ் அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் மேட் பை, யாரால அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா MMPRC, which means Maldives Marketing and Public Relation Corporation. It coincides with the PM Modi's visit to Maldives, signaling strategic timing. இந்த கேம்பெயினோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டூரிசம் அண்ட் இம்ப்ரூவ் பைலேட்டரல் ரிலேஷன்ஸ். அதாவது ரெண்டு நாட்டோட ரிலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ளஸ் வந்து டூரிசமும் பண்ணணும், அதிகப்படுத்தணுன்றதுக்கோசரம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. கேட்ரினா ரோல் சப்போர்ட் நியூலி லான்ச் சம்மர் சேல் கேம்பெயின் பை விசிட் மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸை வந்து விசிட் பண்ணுறதுக்கோசரம் இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கோசரமும் கேட்ரினா கைஃப் போட்டுருக்காங்க. இதோட அப்ஜெக்டிவ் டு ப்ரொமோட் மால்தீவ் ஆஸ் எ லக்ஸுரி அண்ட் ஹை அண்ட் ட்ராவல் டெஸ்டினேஷன். நமக்கே தெரியும் மால்தீவ்ஸ் போகிறதுக்கு வந்து அதிகமான செலவுகள் வந்து ஏற்படும் சரிங்களா. அதுதான் வந்து அது அவங்க வந்து லக்ஸுரி அண்ட் ஹை அண்ட் ட்ராவல் டெஸ்டினேஷன். ஆர் குளோபல் அப்பீல் டார்கெட் சவுத் ஏஷியன் அண்ட் இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் தான் வந்து எங்களோட மெயினான டார்கெட்டு சரிங்களா. த மூவ் என்ஹான்ஸ் பப்ளிக் டிப்ளமசி அண்ட் சாஃப்ட் பவர் பிராண்டிங் த்ரூ செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகும். ஸோ மால்தீவ்ஸ் வந்து அதிகமான டூரிசம் ப்ளஸ் வந்து ரெண்டு நாட்டோட பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பும் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. மால்தீவ்ஸ் ரிலீஸ் ஹெவிலி ஆன் டூரிசம் வித் இந்தியா பீயிங் எ டாப் கான்ட்ரிபியூட்டர். இன் இயர்லி 2024 இந்தியா மால்தீவ்ஸ் டைஸ் ஃபேஸ்டு ஸ்ட்ரெயின் டியூ டு டிப்ளமேட்டிக் இஷ்யூவால் கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் ஒரு கொஞ்சம் இது இருந்துச்சு சரிங்களா. கேட்ரினா இஸ் லீடிங் பாலிவுட் ஆக்ட்ரஸ், ஃபவுண்டர் ஆஃப் கே பியூட்டி அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து ஃபவுண்டர் வந்து கேட்ரினா கைஃப் சரிங்களா. ஆர் கிளீன் இமேஜ் அண்ட் குளோபல் ரெகக்னிஷன் மேக் அ சூட்டபிள் அண்ட் ஃபார் டூரிசம் பிராண்டிங். ஃபார் டூரிசம் பிராண்டிங் வந்து இவங்க வந்து ஒரு கிளீன் இமேஜ் அண்ட் குளோபல் ரெகக்னிஷன் அப்படின்ற மாதிரி, அதனால தான் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின்.
வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டூரிசம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின். சரிங்களா, இது வந்து வென்குர்லா அப்படின்ற ஒரு இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம், அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப் வந்து டெவலப் பண்ணது. சரிங்களா, வென்குர்லா அப்படின்றது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால சிந்துதுர்க் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த வென்குர்லா. சரிங்களா, நியர் நிவத்தி ராக்ஸ் அதுக்கு பக்கம் இருக்கக்கூடியது. சரிங்களா, கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் குல்டர் அண்டர் வாட்டர் மியூசியம் ப்ராஜெக்ட். இந்த வார்ஷிப் ஐஎன்எஸ் குல்டர் வச்சு தான் வந்து இந்த ஐஎன்எஸ் குல்டரை டீகமிஷன் பண்ணி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃபும் ப்ளஸ் வந்து இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியமும் ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃபும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஐஎன்எஸ் குல்டர் வார்ஷிப்பை டீகமிஷன் பண்ணி. சரிங்களா, இந்த மியூசியமோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் மெரைன் கன்சர்வேஷனையும் டூரிசமும் வந்து ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்கோசரம் இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இன்க்ளூடிங் ஸ்கூபா டைவிங் அண்ட் சப்மரைன் டூர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும், இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்கோசரம் இது பண்ணியிருக்காங்க. யூனியன் டூரிசம் மினிஸ்ட்ரி ஹாஸ் அப்ரூவ்ட் எ பட்ஜெட் ஆஃப் எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 46.91 crore. எவ்வளோ 46.91 crore வந்து இந்த ப்ராஜெக்ட் கோசரம் ஒதுக்கினது. சரிங்களா, எந்த மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா யூனியன் டூரிசம் மினிஸ்ட்ரி. சரிங்களா, the project is supported by central government and implemented by Maharashtra government. இந்த ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட், இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட். மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் சரிங்களா விர்ச்சுவலி அட்டெண்டட் த ப்ராஜெக்ட் இனிஷியேஷன் செரிமனி. ஸ்டார்ட் பண்ற செரிமனி வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ். சரிங்களா, ஐஎன்எஸ் குல்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1120 டன்ஸ். அது டீகமிஷன் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024. இந்த ஷிப் வந்து அஃபிஷியலி ஹேண்டட் ஓவர் த மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதுக்கு வந்து நம்ம அஃபிஷியலி ஹேண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, என்விரான்மெண்டல் கிளீனிங் ஆஃப் த ஷிப் இஸ் கம்ப்ளீட் அண்ட் மேக்கிங் இட் இஸ் ரெடி ஃபார் சப்மிஷன். த ஷிப் வில் soon be scuttled, அதாவது intentionally sunk and the designated site begin artificial coral reef formation. அதை வச்சு artificial coral reef formation வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். What does the UNFPA 2025 project reveal about India's total fertility rate? சரிங்களா, UNFPA ரிப்போர்ட் படி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாஸோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் பிறப்பு விகிதம் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. இட் ஹாஸ் டிக்ளைன் டு 1.9 பிலோ த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். சரிங்களா, UNFPA சரிங்களா ஸ்டேட் வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிப்போர்ட் டைட்டில் வந்து த ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ். ஏன்னா ஃபெர்டிலிட்டியோட ரேட் வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜாப் செக்யூரிட்டி, இன்னொன்று ஹவுசிங் இஷ்யூஸ் அண்ட் லேக் ஆஃப் சைல்டு கேர், ஹிண்டர் ரிப்ரொடக்டிவ் சாய்ஸஸ். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு ரீசனை வச்சு நிறைய ரெடியூஸ் ஆனதுனால இப்போ ஃபெர்டிலிட்டி ரிப்போர்ட் லெவலும் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகமாக இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி ரிமைன்ஸ் ஹை இன் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீகாரில் அதிகமாக இருக்குது, மேகாலயா அண்ட் உத்தரப்பிரதேஷில் வந்து அதிகமாக இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது கம்மின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்தியாஸ் அடலசன்ஸ் ஃபெர்டிலிட்டி ரேட் 14.1 per 1000 உமனுக்கு 14.1 தான் இருக்கு. ஏஜ் பார்த்தீங்கன்னா 15 to 19, ஹையர் தென் சைனா அண்ட் ஸ்ரீலங்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் லைக் கேரளா, தமிழ்நாடு அண்ட் டெல்லி ஹேவ் சஸ்டெயின் பிலோ ரிப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஹையா எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபெர்டிலிட்டியோட ஹையா இருக்கிறது பீகார், மேகாலயா அண்ட் உத்தரப்பிரதேஷ். கம்மியா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் லைக் கேரளா, தமிழ்நாடு அண்ட் டெல்லி ஹேவ் சஸ்டெயின் பிலோ ரிப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ். சரிங்களா, ஃபெர்டிலிட்டி டிஸ்பாரிட்டி அக்ராஸ் இந்தியன் ஸ்டேட்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் டிஃபரன்ஸ் இன் ஹெல்த் கேர். ஃபெர்டிலிட்டி லெவல் கம்மியாகிறதுல எதில் அடிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் சோஷியல் நார்ம்ஸ்ல இது எல்லாத்துலேயுமே வந்து அடிப்படுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த UNFPA கவர்மெண்ட் சர்வே வாஸ் கண்டக்டட் அக்ராஸ் எத்தனை கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 14 கண்ட்ரிஸ் வித் 14,000 பார்ட்டிசிபென்ட்ஸ் வச்சு இதை வந்து கண்டக்டட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த வேர்ல்டு பேங்க் ரிட்டைன் ஜிடிபி growth forecast ஃபார் இந்தியா ஃபினான்ஷியல் இயர் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2025 to 26க்கான வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ஜிடிபி growth வந்து ஒரு ஃபோர்காஸ்ட், அதாவது ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. சரிங்களா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.3. சரிங்களா,
ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 2025 to 2026. Global growth forecast for 2025 பார்த்தீங்கன்னா 2.3, slowest since 2008, excluding recession year விட்டுட்டு பார்க்கும்போது 2025 பார்த்தீங்கன்னா 2.3. சரிங்களா. இந்தியா ரிமைன்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் லார்ஜ் எக்கனாமிக் குளோபலி. படிப்படியாக மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங்காக இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியில். சரிங்களா. இந்த ஜிடிபி ரிப்போர்ட் வந்து யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். சரிங்களா. வேர்ல்டு பேங்க்ஸ் குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ்ட் ஆன் எப்போ ரிலீஸ் பண்ணதுன்னா June 10, 2025. 70% ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிஸ் saw growth projection downgraded due to trade tension and policy uncertainty. வேர்ல்டு எக்கனாமிக்ஸே வந்து கொஞ்சம் டவுன்கிரேட்ல தான் போயிட்டு இருக்கு. அதே ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27 ப்ரொஜெக்ஷன் லோயர் டு 6.5, while அதே 2027 to 28 ஃபினான்ஷியல் இயர் 2028 பார்க்கும்போது raised to 6.7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் growth is supported by strong service and moderating inflation. இன்ஃப்ளேஷன் வந்து இயற்கையாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதிகமாக. சரிங்களா. இதில் அது இல்லாமல் RBI cut the repo rate by 100 basis point இன் 2025. இப்போ ரீசெண்டான நியூஸில் வந்து பேசிஸ் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.50%. இன்ஃப்ளேஷன் வந்து எக்ஸ்பெக்டட் டு ஆவரேஜ் ஃபினான்ஷியல் இயர் 2026 ஆன எக்ஸ்பெக்டட், அதாவது யூகிச்சிருக்காங்க. ஓகே, ஆவரேஜா வந்து 3.7% இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் எய்ம் டு டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 49 to 51% பை த ஃபினான்ஷியல் இயர் 31. சரிங்களா. கரண்ட்லி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56.1%. கரண்டா எவ்வளோ இருக்கு, ப்ரிடிக்ட் பண்ணது எவ்வளோ, ப்ரிடிக்ட் எந்த டிபார்ட்மெண்ட், அதாவது எந்த நாட்டில் எந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஸ் பண்ணது வேர்ல்டு பேங்க் வந்து இந்த ஜிடிபி க்ரோத் ஃபினான்ஷியல் இயர் 2026 வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே செப்பரேட்டாக பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். Who has won world gold in the women's 10-kilometer race at the Austrian Race Walking Championship 2025? யார் வின் பண்ணியிருக்காங்க? Who has won gold in women 10-kilometer raceல பார்த்தீங்க அப்படின்னா Austrian Race Walking Championship. Indian race walker performed பிரியங்கா கோஸ்வானி அப்படின்றவங்க தான் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா கோஸ்வானி ஓன் கோல்டு இன் உமன்ஸ் 10 கிலோமீட்டர் ரேஸ். என்ன டைமிங் பார்த்தீங்கன்னா 47:54. ஓகே, 47 hours 54 minutes நினைக்கிறேன். சரிங்களா. இந்தியன் ரேஸ் வாக்கர்ஸ் பர்ஃபார்ம்டு வெல் அட் த ஆஸ்ட்ரியன் ரேஸ் வாக்கிங் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பர்க். ஓகே, த வின் பை பிரியங்கா கோஸ்வானி வாஸ் த ஃபர்ஸ்ட் விக்டரி இன் 2025 சீசன்ல ஃபர்ஸ்ட் விக்டரி வந்து இதுதான் சொல்றாங்க. சரிங்களா. மென் 35 கிலோமீட்டர் ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் குமார்ன்றவங்க வந்து சில்வர் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேம் 35 கிலோமீட்டர் ரேஸ்ல ராம் பாபோ அப்படின்றவர் வந்து பிரான்ஸ் மெடலை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஜெரோமிர் மோரோவெக் அப்படின்னக்கூடிய ஒரு செஸ் ரிப்பப்ளிக் ஓன் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எந்த இதில் பார்த்தீங்கன்னா மென் 35 கிலோமீட்டர் ரேஸில். அதே மென் 35 கிலோமீட்டர் ஈவெண்ட் ரேஸில் வந்து ஜெரோமி கேப்ரிஸ் அப்படின்னு மொரிஷியஸ் அந்தவர் வந்து ஃபினிஷ்டு 4th ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. சந்தீப் குமார் இஸ் இந்தியன் நேஷனல் ரெக்கார்ட் ஹோல்டர் இந்த 50K கிலோமீட்டர் ரேஸ் வாக்கில் வந்து இந்த கொஸ்டின் வச்சுக்கோங்க. சரிங்களா. 50K கிலோமீட்டரோட இந்தியன் நேஷனல் ரெக்கார்ட் ஹோல்டர் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் குமார். சந்தீப் குமார் வந்து கம்ப்ளீட்டட் டோக்கியோ ஒலிம்பிக் ஆஸ் ஏ ரேஸ் வாக்கர். சந்தீப் குமார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓன் பிரான்ஸ் மெடல் அட் த 2022 காமன்வெல்த் கேம்ஸ் இந்த 10,000 மீட்டர் ரேஸ் வாக்ல. சரிங்களா. அதே இந்தியனோட நேஷனல் ரெக்கார்டு வந்து யார் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராம் பாபோ வந்து அது இல்லாமல் நேஷனல் ரெக்கார்ட் டைம் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ பண்ணிடுறாங்கன்னா 2 hours 29 minutes 56 seconds அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் அப்போ இது வந்து 47 minutes 54 seconds. Next, who chaired the 29th meeting of Financial Stability and Development Council FSDC சொல்லுவாங்க. Financial Stability and Development Council held in June 2025ல பண்ணது. சரிங்களா. Financial Stability வரும்போது Finance Minister. ஓகே, அவங்க தலைமையில் 29th meeting of Financial Stability and Development Council was held in 10 June 2025. எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரால. மீட்டிங்
வாஸ் சேர்ட் பை யார் தலைமையில்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். சரிங்களா, அவங்க தலைமையில் வந்து அவங்க சேர் பை தான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடந்துச்சு. எத்தனாவது மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா 29th மீட்டிங். எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரா. ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர் வந்து இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஆஸ் த சேர்மன் ஆஃப் எஃப்எஸ்டிசி சப் கமிட்டி. சரிங்களா, எஃப்எஸ்டிசி வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2010 பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எஃப்எஸ்டிசி வாஸ் செட் அப் த ரெக்கமெண்டேஷன், யாரோட ரெக்கமெண்டேஷன் படி எஃப்எஸ்டிசி வந்து பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜன் கமிட்டி ஆன் ஃபினான்ஷியல் செக்டர் ரெஃபார்ம். ஒரு ஃபைனான்சியலாக ரெஃபார்ம் பண்ணுறதுல இந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் எஃப்எஸ்டிசி வந்து ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த எஃப்எஸ்டிசியோட பிரைமரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ரோ ப்ரூடென்டியல் சூப்பர்விஷன் ஆஃப் த எக்கனாமியோட ஒரு விசிட், அதாவது ஒரு சூப்பர்வைசர் மாதிரி நம்மளை விசிட் பண்ணி அதெல்லாமே செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கோசரம் தான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. எஃப்எஸ்டிசி வந்து எதை மானிட்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபினான்ஷியல் conglomerates and promotes interregulatory coordination. ஒவ்வொருத்துக்கு இடையே interregulatory coordinationையும் ப்ளஸ் வந்து லார்ஜ் ஃபினான்ஷியலான கான்க்ளோமேட்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த எஃப்எஸ்டிசி. இந்த கவுன்சில் ஆல்சோ அட்ரஸ் த இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த ஃபினான்ஷியல் செக்டர் டெவலப்மெண்ட்டுக்கான இஷ்யூஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த சப் கமிட்டி எஃப்எஸ்டிசி வந்து சேர்ட் பை கவர்னர் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா, இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா ஆர்பிஐ கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆஸ் அ சேர்மேன் ஆஃப் த எஃப்எஸ்டிசி சப் கமிட்டி. சரிங்களா, மெம்பர் ஆஃப் மெயின் எஃப்எஸ்டிசி கவுன்சில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அண்ட் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் ஆஃப் த சப் கமிட்டி. அதாவது அதனுடைய கவுன்சில், அதனுடைய மெயின் எஃப்எஸ்டிசியோட கவுன்சிலோட மெம்பர் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர் ஆஃப் த சப் கமிட்டியாக இருப்பாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், why is the RBI discontinuing the daily variable rate VRR சொல்றாங்க variable rate repo action from June 12, 2025 கேக்குறாங்க. எதனால வந்து RBI வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க VRR variable rate repo அப்படின்னு பாத்தீங்கன்னா because of liquidity surplus has improved. liquidity surplus அப்படின்னா RBI வந்து இப்ப ரீசெண்டா வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க பாத்தீங்களா டெய்லி. ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் ரெப்போ ரேட்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிடும். சரிங்களா, வேரியபிள் ரெப்போ ரேட் வந்து எப்போ அந்த ஆக்ஷன் விஆர்ஆர் ஆக்ஷன் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா January 16 டு ஹேண்டில் எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி ஷார்டேஜஸை வந்து காஸ்ட் பை எதனால அது காசு ஆகுதுன்னு எதனால அது விளைவு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகிறதுனாலையும் ஃபாரெக்ஸ் வந்து வாலட்டிலிட்டி ஒரு நிலையான தன்மை இல்லாமல் மேலே எங்களுக்கு வாலட்டிலிட்டி ஆகும் பார்த்தீங்களா, ஃபாரெக்ஸ் வாலட்டிலிட்டி ஆகும். அண்ட் வந்து டாக்ஸ் அவுட்ஃப்ளோ ஆகிறதுனாலுமே வந்து இந்த ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி வந்து ஷார்டேஜ் ஆகுது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்தது தான் வந்து இந்த வேரியபிள் ரெப்போ ரேட், டெய்லி வேரியபிள் ரெப்போ ரேட் ஆக்ஷன்றது. சரிங்களா, கரண்ட்லி தேர் இஸ் அ நெட் லிக்விடிட்டி சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2.45 ட்ரில்லியன் இருக்கு. அண்ட் லோன் டிமாண்ட் ஃபண்ட்ஸ் பேங்க் பீட் ஒன்லி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,711 crore எகைன்ஸ்ட் 25,000 crore நோட்டிஃபைட் பண்ணதுல இருந்து பேங்க் பிட் பண்ண அமௌண்ட் ஒன்லி வந்து 3,711 crore. சரிங்களா, RBI has recently cut the CRR by 100 basis point, expected to infuse 2.5 trillion more liquidity by நவம்பர் மூலமா more liquidity வருதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, since January RBI has injected 9.5 trillion through VRR. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரேட் ரெப்போவால 9.3 trillion வந்து RBI வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. OMO அண்ட் ஃபாரெக்ஸ் ஸ்வாப்ஸ் ரெடியூசிங் த நீட் ஃபார் ஃபர்தர் ஷார்ட் டேர்ம் இன்ஃபர்ஷன் வந்து இருக்கக்கூடாதுன்றதுனால இதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்தோம்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் வில் ஐஎஃப்சி ஹோல்ட் பிர்லா எஸ்டேட்ஸ் எஸ்பிவி. சரி, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஐஎஃப்சி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, எதனுடைய இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிர்லா எஸ்டேட்டோட எஸ்பிவி. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 44%. சரிங்களா, இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வில் இன்வெஸ்ட் 50 million which means to 420 crores 420 crores in 2 projects Birla Estates subsidiary of Aditya Birla Real Estate. ரெண்டுத்துலயும் வந்து 2 projects. okay, this projects covering எவ்வளவு கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 9 million square feet for saleable area and located in Pune and Thane. சரிங்களா, ரெண்டு இடத்துல இருக்கிறது. புனேல பாத்தீங்கன்னா 148 crore and 272 crore வந்து தானேலியும். இந்த project will be executed through SPV-ன்றது Special Purpose Vehicle and fully controlled by Birla Estates. Okay, as per the investment structure, Birla Estates will hold 56% of the economic interest and IFC எவ்வளவு ஹோல்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 44%.
சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 44%. This partnership highlight a commitment to sustainable development and utilize மெயின் மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை நான் ஹைலைட்ஸா என்ன கமிட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கோசரமும் அண்ட் யூட்டிலைஸ் ஐஎஃப்சி குளோபல் எக்ஸ்பர்டைஸ் இன் ரியல் எஸ்டேட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். In June 2025, the Reserve Bank of India (RBI) வந்து released the data showing the bank deposit growth in India slowed to எவ்வளோ % வந்து இயர் டு இயர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10.6%. The Reserve Bank of India published the data in June 2025 publish பண்ணியிருக்காங்க, indicating that bank deposit growth in India decreased to 10.6 year to year in financial year 2025. The fiscal year 2024 to 2025 from 13% in 2024. 2024ல 13%ல இருந்தது டிக்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ பர்சன்ட்னா 10.6%. சரிங்களா? இதில் டேட்டா ரிகார்டிங் டெபாசிட்ஸ், இது வந்து டேர்ம் டெபாசிட்ல எவ்வளோ பர்சன்ட், சேவிங்ஸ் டெபாசிட், கரண்ட் டெபாசிட், ஹவுஸ் ஹோல்ட் டெபாசிட், வித்தின் ஹவுஸ் ஹோல்ட் டெபாசிட், இதில் ஃபீமேல் டெபாசிட்டர்ஸ். சரிங்களா? அடுத்து சீனியர் சிட்டிசனோட டெபாசிட்ஸ் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா? 59.5% in 2025. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலையுமே வந்து 2025ல எவ்வளோ வந்து டெபாசிட்ஸ் வந்து போட்டிருக்கு, டேட்டா ரிகார்டிங் டெபாசிட்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரீஜனல் வேரியேஷன் இன் டெபாசிட் க்ரோத். ஒவ்வொரு ஏரியா, ரூரலில் எவ்வளோ, செமி அர்பன், அர்பன், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸில் வந்து மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரீஜனல் வேரியேஷன் ஆகுது டெபாசிட் க்ரோத் அப்படின்றது தான் வந்து கீழே இருக்கிற பர்சன்டேஜ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். Why did SEBI imposes a fine on மோத்திலால் ஓஸ்ட்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மேல செபி வந்து ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. எதனால அது போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அத்தாரைஸ்டு ட்ரேடிங் டெர்மினல் யூசேஜ் காரணமா செபி வந்து அது மேல இம்போஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெனால்ட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakh வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எது மேலனா மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு மேல என்ன ரீசன் ஃபார் வயலேட்டிங் த ஸ்டாக் புரோக்கர் ரெகுலேஷனை வந்து வயலேட் பண்ணதுனால உங்களுக்கு 3 lakh வந்து பெனால்ட்டியா போட்டிருக்காங்க. அண்ட் இன்ஸ்பெக்ஷன் எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஏப்ரல் 2022 அண்ட் ஜனவரி 2024 found irregularities. SEBI discovered that trading terminal were not located at authorized locationல இல்லன்றதுனால penalty. Plus 4 NSE terminal was operated by users who are not approved. Which means அந்த டெர்மினல் யூஸ் பண்றாங்கன்னா அது வந்து அப்ரூவ் ஆயிருக்கணும். பட் இங்க வந்து அப்ரூவ் ஆகாம ரன் பண்ணதை வந்து கண்டுபிடிச்சதுனால பெனால்ட்டி போட்டிருக்காங்க. The penalty must be paid within 45 days from the order. 4 BSE terminals were assessed by unauthorized users breaching exchange norms. The violation was serious enough to warrant regulatory action under SEBI rules. SEBI rules underல வந்து இந்த penalty amount பட் இந்த எப்படி சொல்றதுன்னா வயலேட் பண்ணதுனால இந்த penalty இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். Where is India's first e-waste recycling park being developed? எங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இ-வேஸ்ட் ரீசைக்ளிங் பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, நார்த் டெல்லி. சரிங்களா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இ-வேஸ்ட் ரீசைக்ளிங் பார்க் இஸ் பீங் டெவலப்டு இன் நார்த் டெல்லியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கலான் அப்படின்ற ஒரு இடத்துல. ஒலிம்பிக் கலான் யார் அனௌன்ஸ் பண்ண எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட். அதில் யார் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா மஜிந்தர் சிங் சிர்சா. சரிங்களா? இது வந்து ஸ்ப்ரெட் அக்ராஸ் எவ்வளோ ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11.4 acres. சரிங்களா? The project will operate under PPP model DBFOT with a 15-year concession period. It will process 51,000 tons of e-waste annually. பார்த்தீங்கன்னா 51,000 tons covering 106 categories under the e-waste management rule 2022. The park is expected to generate எவ்வளோ ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இதனால 350 crore revenue and provide over 1000 green jobs வந்து இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எவ்வளவு இருக்கலாம்னு சொல்லிட்டு. சரிங்களா? It will also dedicated zones for dismantling, refurbishing, plastic recovery and resale of second-hand electronics along with the skilling centers to upskill informal sector works. இதனால வந்து என்னென்ன யூசேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்மேண்டில், அது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் டிஸ்மேண்டில் பண்ணுறது, இல்லை ரீஃபர்பிஷ் பண்ணுறது, பிளாஸ்டிக் வந்து ரெக்கவரி பண்ணிட்டு இல்லை வந்து செகண்ட் ஹேண்ட்ஸாக அந்த ரீசேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான இது வந்து இதில் வந்து பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த இ-வேஸ்ட் ஃபர்ஸ்ட் இ-வேஸ்ட் ரீசைக்ளிங் பார்க்கலால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ரெவன்யூ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷனாக 350 crores வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எங்கே? நார்த் டெல்லி. சரிங்களா? ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? மறக்காம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருப்பேன். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
சரிங்களா? மறக்காம கனிஷ்டி நாலேட்ஜ் ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய குயிஸ் பிளஸ் வந்து அது இல்லாம நம்ம டெலகிராம் குரூப்லயுமே வந்து மறக்காம ஜாயின் பண்ணுங்க. கீழ லிங்க் குடுத்துருக்கேன். அது இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். ஓகே. தேங்க் யூ. நாளைக்கு